ஹேர் டே அப்படின்னாலே சில பேருக்கு அலர்ஜியாக இருக்குங்க. ஹேர் டேயை இனி அடிக்க வேண்டியது இல்லைங்க. இந்த ஒரு எண்ணெய் போதும் உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நிரந்தரமாக கருமையாக மாறிடுங்க. அந்தளவுக்கு இந்த ஹேர் டே ஆயிலில் நம்ம நேச்சுரலான பொருட்களை சேர்த்து நல்ல ஒரு சூப்பர் ஹிட் ஆயிலாக ப்ரிப்பேர் பண்ண போலும். இது நம்மளுடைய ஹேரில் மேஜிக் பண்ணுங்க. ஆமாங்க, நம்மளுடைய வெள்ளை முடிகளை நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கும். நம்ம எந்த விதமான ஹேர் டேயும் அப்ளை பண்ண வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. வாங்க இப்போ இந்த ஹேர் டே ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. நான் இரும்பு கடாயில் வேறு ஒன்று செய்து வச்சுருக்கேன் ஹேர் டே, அதனால் நான் ஒரு கிண்ணமாக எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கரிசலாங்கண்ணி, இந்த ஹேர் டே ஆயிலுக்கு ஃபஸ்ட்டு நான் கரிசலாங்கண்ணி பொடி 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அடுத்து நெல்லிக்காய் பொடி 1 டீஸ்பூன். நெல்லிக்காய் பொடி நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த கரிசலாங்கண்ணி பொடியும் நம்மளுடைய வெள்ளை முடிகளை டக்குன்னு கருமையாக மாற்றி கொடுத்துரும். நெல்லிக்காய் பொடி நம்மளுடைய ஸ்கேல்பெல்லாம் நல்லா ஆக்டிவேட் பண்ணி நல்லா கருகருன்னு நீளமாக அடர்த்தியாக முடி வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்து 1 டீஸ்பூன் மருதாணி பொடி. மருதாணி நம்மளுடைய முடியை நல்லா போஷாக்காக கொண்டு வருங்க. இதில் இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம், கருவேப்பிலை பொடி. கருவேப்பிலையை நல்லா வறுத்துட்டு நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை கூட 1 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த 4 பொடிகளையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஸ்டவ் மேலே வச்சுட்டு ஸ்டவ் ஃப்ளேமை நல்லா சிம்மில் வச்சுட்டு இது ஈரம் போகிற வரைக்கும், எப்படி பொடிகளில் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும் இல்லையா, அது போகிற வரைக்கும் நம்ம இது லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இரும்பு கடாயினா உங்களுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குங்க. அதேமாரி 100% இரும்பு கடாயில் செய்யும்போது ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம இந்த பொடிகளை வறுத்துக்கலாம். இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களுமே நேச்சுரல் அப்படின்றதுனால நம்மளுக்கு எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்டும் வராதுங்க. முடி நல்லா கருகருன்னு நீளமாக அடர்த்தியாக வளர்கிறதுக்கு இந்த ஹேர் டே ஆயில் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ பாருங்கள், லைட்டாக புகை நல்லா ஈரம் போயிடுச்சு. இப்போது இதில் நம்ம ஒரு எண்ணெய் சேர்க்க போகிறோம். இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா கடுகு வச்சு நம்ம செய்த ஹேர் டை ஆயிலுங்க. இந்த கடுகை எண்ணெய் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு பொடி செஞ்சு தேங்காய் எண்ணெயில் போட்டு நான் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட என்கிட்ட இந்த எண்ணெய் இருக்கிறதுனால இதில் நான் கடுகை சேர்த்து செய்யலை. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கடுகையும் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி இந்த பொடிகளோடு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் அந்த கடுகு எண்ணெயை இதில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ திக்காக நம்மளுக்கு ஹேர் டே ஆயில் கிடைக்குது பார்த்தீங்களா. லைட்டாக புகை வரணும். பாருங்கள், நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு ஒரு ஹேர் டே ஆயில் கிடைக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதிகமாக நுரை வராது, ஏன்னா நம்ம பொடிகளை வறுத்துட்டோம் இல்லையா, அதனால் அதிகமாக நுரை வராது. கரெக்டான பதத்தில் ஹேர் டே ஆயிலாக காய்ச்சி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், லைட்டாக நுரை நுரையெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெயை நல்லா வெயிலில் வச்சு ஒரு 2 நாள் வெயிலில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நான் ஒரு 2 நாள் வெயிலில் வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், எவ்வளோ திக்காக நம்மளுக்கு ஹேர் டே ஆயில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இது நீங்கள் வடிகட்டணும்னு கூட அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதை ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஷாம்பு போட்டு தான் வாஷ் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் பிரச்சனை கிடையாது. வடிகட்டணும் அவசியம் இல்லை. இது அப்படியே நீங்கள் ஒரு பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு வாரத்துக்கு 2 வாட்டி இந்த ஹேர் டே ஆயிலை பயன்படுத்தி நம்மளுடைய வெள்ளை முடிகளை நம்ம கருமையாக்கிக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த கடுகு எண்ணெய் இருந்த பாட்டில்லையே நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அந்த திப்பிகள்லாம் கூட இதிலே போட்டு வச்சிடலாம். நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ
இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஹேர் டே ஆயிலை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பவுலில் எடுத்துக்கோங்க. சில்வர் பவுல் எடுத்துகிட்டு டபுள் பாயில் மெத்தடில் அப்படியே சூடு பண்ணிவிட்டு இப்போ நல்ல ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி எண்ணெயை வந்து அப்ளை பண்ணுங்கள். நல்லா சொதம்ப அப்ளை பண்ணிடுங்க. நல்லா உங்களுக்கு மசாஜ் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா மசாஜ் பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்ட்ரோக் தெரிஞ்சிச்சுன்னா நல்லா ஸ்ட்ரோக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரோக்கெல்லாம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதை ஒரு 1 மணி நேரம் அப்படியே தலையில் எண்ணெயை ஊற வச்சுருங்க. ஓகே, இப்போ நம்ம நல்லா ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிட்டேன். ஹேர் ஃபுல்லாக நுனி வரைக்கும் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வெடிப்புகள் நுனியில் இருந்துச்சுனாலுமே அது போயிடும். ஓகேவா? இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க. ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நேச்சுரலான ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். நிறைய நேச்சுரலான ஷாம்பு நம்மளுடைய வீடியோவில் போட்டிருக்கோம் சேனலில். இப்போயும் நான் ஒரு ஷாம்பு உங்களுக்கு ரெடி பண்ணி காமிக்கிறேன். அதாவது நம்மளோட வீட்டில் இருக்கிற கெமிக்கல் ஷாம்பையே அப்படியே கொஞ்சமாக நேச்சுரல் பொருளை சேர்த்துட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரணும். இது மாதிரி வாரத்தில் 2 நாள் நீங்கள் செய்துட்டு வரும்பொழுது நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா டோட்டலாக கருமையாக மாறிடும். ஹேர் டே அடிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாதுங்க. இப்போ நம்ம ஷாம்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் வீட்டில் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. நான் பேண்டின் ஷாம்பு எடுத்திருக்கேன். உங்கள் ஹேருக்கு நீங்கள் எப்பயும் எவ்வளோ ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஓகேவா? எடுத்துட்டு நான் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை பொடி சேர்க்க போகிறேங்க. கருவேப்பிலையை நம்ம அரைச்சிட்டு வறுத்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பவுட்ரு பண்ணி. அதை நான் 1 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். இல்லை நீங்கள் பச்சையாக கருவேப்பிலையை அரைச்சிட்டு அதை வடிகட்டி அதோட சாரை கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இதை டைலூட் பண்ணணும். நீங்கள் பொடியை சேர்க்குறீங்களோ இல்லையோங்க, ஆனால் எப்பயுமே ஷாம்பு அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி டைலூட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி பண்ணிவிட்டு பாருங்கள், சூப்பராக பிளாக் கலரில் ஒரு ஷாம்பு கிடச்சிருச்சு பார்த்தீங்களா? பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. இந்த மாதிரி ரெகுலராக பண்ணிவிட்டு வரும்பொழுது நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிச்சிடுங்க. இப்போது இந்த ஷாம்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதையும் பார்த்தாச்சு, ஹேர் டே ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதையும் பார்த்தாச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஷாம்பு ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. உங்களோட ரிசல்ட் எப்படி அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.